ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவில் மிதுன லக்னத்திற்காக 10 நாட்களுக்கான பலன் ஆகஸ்ட் 12ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 21 வரை ஒரு நாட்களில் சந்திரன் நம்ம லக்னத்திலிருந்து எந்தெந்த நட்சத்திரத்தின் வழியாக போகிறாரோ அது சார்ந்த பலன்களை பார்க்க போகிறோம். அதுபோக சூரியன் நமக்கு நம்ம லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்காரு. 17ஆம் தேதி ஆவணி பிறக்கும்போது சிம்ம ராசிக்கு நுழைகிறார். 2ஆம் இடத்துல பணம், பேச்சு, குடும்பம் அப்படின்ற ஸ்தானம். 3ஆம் இடத்துக்கு போகிறதுங்கிறது ஒரு தைரிய ஸ்தானம். அப்போ 3ஆம் இடத்துல போகும்போது கேது மாதிரி செயல்படுறதுனால அதுவும் பொருள் சார்ந்து நம்முடைய ஈடுபாடுகள் இருக்கும், உழைப்பு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் சுக்கரனுடைய நட்சத்திரம் 13 நாளுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு 13 நாள் சுக்கரன் நட்சத்திரத்தில் இயங்குவார். அதுவும் நமக்கு நன்மையை தரும். அதனால் மாதக்கோளான சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கு. முதல் நாளான திங்கட்கிழமை ஆகஸ்ட் 12ஆம் தேதி சுவாதி நட்சத்திரம் காலையில் 8:32க்கு முடிஞ்சு விசாக நட்சத்திரம் தொடங்குது. நம்ம லக்னத்திற்கு 5ஆம் இடமான துலா ராசியில் குருவனுடைய நட்சத்திரமான விசாகத்தில் சந்திரன் போகிறாரு. குரு 12ஆம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க. குருவும் சந்திரனும் நட்சத்திர பரிவர்த்தனை 6ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும் வாங்கி அன்னைக்கு நாள் பலனை கொடுக்குது. சந்திரன் நமக்கு 2ஆம் அதிபதி, குரு 7-10க்கு அதிபதி, தொழில் அதிபதி. அதனால் இன்னைக்கு உழைப்பு நல்லா இருக்கும், அதில் கொஞ்சம் செலவு இருக்கும், கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பாதுகாப்பு தேவைப்படும். அதாவது அலைச்சல்னால வரக்கூடிய அசௌகரியம், ஒரு பலவீனம், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, இப்படி எடுத்துக்கலாம். வேலை நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும், பணவரவு நல்லா இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கும் ஒரு தொழில் சார்ந்த பிரயாணத்தை கொடுக்கும், தொழில் சார்ந்த ஒரு விரிவாக்கத்தை கொடுக்கும். வேற ஒரு புதிய ஃபீல்டு, புதிய ஐட்டம் ரெடி பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்கள்ல இன்னைக்கு ஈடுபடுவீங்க. மறுநாள் ஆகஸ்ட் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 10:43க்கு அனுஷ நட்சத்திரம் தொடங்குகிறது. சந்திரன் 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடமான விருச்சிக ராசிக்கு மாறி சனியினுடைய நட்சத்திரத்தில் போகிறதுனாலையும், சனி நமக்கு 9ஆம் இடத்துல இருக்கார், குருவனுடைய நட்சத்திரத்தில் போராட்டாதில் இருக்கார். அதனால் குரு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால 6ஆம் இடம், 12ஆம் இடம், 9ஆம் இடம், இது மாதிரி சனி குரு பலன்கள் இன்னைக்கு நமக்கு வெளிப்படுது. அதனால் வேலையில் சில மாற்றங்கள், சில பிரயாணங்கள், சின்ன இடமாற்றங்கள், இன்டர்னல் சேஞ்சஸ் மாதிரி நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. குலதெய்வம், பூர்வீகம், தந்தை வர்க்கம், இது சார்ந்த சில செலவுகள், இது சார்ந்த அமைப்புகளில் இருக்கும். இப்போ கோயில் காரியத்துக்கு செலவு பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்களும் நடக்கும். 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது வேலைக்கு பிரச்சனை இருக்காது, வேலை நல்லா நடக்கும், ஃப்ரீயாகவும் இருக்கும். வேலையில் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நமக்கு போகும். மறுநாள் ஆகஸ்ட் 14 புதன்கிழமை கேட்டை நட்சத்திரம் நண்பகல் 12:12க்கு தொடங்குகிறது. புதன் கேதுனுடைய மக நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ கேது நமக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். இந்த 3ஆம் இடமும் 4ஆம் இடமும் எது சொல்லுது அப்படின்னா, நம்மளுடைய இன்வால்மெண்ட், நம்மளுடைய தைரியம், நாம் புதிய முயற்சிகளில் முன்னெடுத்து செஞ்சு புதிய நபர்களை சந்திக்கிறது, ஒரு புதிய ஒப்பந்தத்தை போட்டுக்கிறது, இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் டெவலப் பண்ணு. அப்போ இது ஒரு முன்னோட்டம் அப்படிங்கிற மாதிரி தொழில் வளர்ச்சிக்கு ஒரு முன்னோட்டமாக கொண்டு போகும். ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் 12:52 வரைக்கும், அதாவது ஆகஸ்ட் 15 ஞாயிற்றுக்கிழமை 12:52 வரைக்கும் இந்த கேட்டை முடிவுக்கு மூல நட்சத்திரம் தொடங்குகிறது. மூலம்ங்கிறது கேதுவனுடைய நட்சத்திரம். நம்ம லக்னத்துக்கு 4ஆம் வீட்டில் தான் கேது இருக்காரு. 4ஆம் வீடு என்பது வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, சொந்த பந்தங்களை சந்திக்கிறது, அது மாதிரி உற்பத்தி சார்ந்த தொழிலை செய்கிறது, இதுக்கெல்லாம் நல்லா இருக்குது. வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறது எல்லாம் நல்லா இருக்கு.
ஆனால் கேது அப்படிங்கிறதுனாலையும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு, சந்திரன் போய் கேது நட்சத்திரத்தில் 7ஆம் வீட்டில் இருக்காரு அப்படின்னும் போது ஒரு பரிவர்த்தனை மாதிரி அங்கே வேலை செய்யும். அதனால் வீட்டில் அம்மா கிட்டேயும் சின்ன சின்ன குழப்பங்களோ, கணவன் மனைவி உறவுல குழப்பங்களோ, மனைவிக்கும் தாயாருக்கும் உள்ள குழப்பங்களோ கொஞ்சம் பார்த்துக்கணும். உறவு ரீதியாக தொழிலுக்கு பங்கமில்லை. மறுநாள் ஆகஸ்ட் 16ஆம் தேதி நண்பகல் 12:43 வரைக்கும் இந்த கேதுனுடைய மூல நட்சத்திரம். அதுக்கப்புறம் பூராட நட்சத்திரம். சுக்கிரன் வந்து 3ஆம் இடத்துல சிம்ம ராசியில் சுக்கிரனுடைய பூர நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ ஒரு நல்ல பலம், சந்தோஷத்தை கொடுக்கும், நல்ல கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட்டை கொடுக்கும். சுக்கிர பலம்ன்ற தலைப்பில் 12 லக்னங்களுக்கும் பதிவுகள் போட்டிருக்கேன். அதில் ஒரு 11 நாட்கள் இந்த சுக்கிரன் நம்மளுக்கு நல்லா எப்படி நன்மைகள் கொடுக்குறாங்கங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். இந்த பூராட நட்சத்திரம் வந்து சனிக்கிழமை ஆகஸ்ட் 17 11:48 வரைக்கும் இருக்குது. அதனால் சந்தோஷத்துக்கு குறைவில்லை. புதுசாக வரன் பார்க்குறது, கணவன் மனைவி உறவு பலப்படுறது, குழந்தை பிறப்பு, சுபகாரியங்கள், ஒரு கோயில் திருவிழாக்கள், பூஜைகள் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது. சந்தோஷமான நாள். உத்திராட நட்சத்திரம் 11:48க்கு தொடங்குது சனிக்கிழமை. அது வந்து சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் கேது நட்சத்திரத்தில் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால இதுவும் வந்து ஒரு இடம் மாறுறது, இடம் விற்கிறது, இது சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறதுக்கு நல்லது பண்ணும். கம்யூனிகேஷன் லைனில் இருக்கவங்க, கமிஷன் துறையில் இருக்கவங்க, டிசைனிங், எழுத்து ஒப்பந்தம், செய்தி விளம்பரம் இதில் இருக்கவங்களுக்கெல்லாம் சிறப்பு கொடுக்குது. ஆகஸ்ட் 18 காலையில் 10:14 வரைக்கும் இந்த உத்திராட நட்சத்திரம். மகர ராசியிலையும் சந்திரன் உத்திராட நட்சத்திரத்தில் போவார். போயிட்டு காலையில் 10:14 திருவோண நட்சத்திரம் தொடங்குது. சந்திரனுடைய நட்சத்திரம். அதனால் இன்னைக்கு 8ல் சந்திரன் அப்படிங்கிற பயம் வேண்டியதில்லை. பண வரவு, எதிர்பாராத தனவரவும் கொடுக்கும், நல்ல அமைப்பை கொடுக்கும். சந்திரன் சுயபலம் பெறும் பொழுது நல்ல வலிமை தான், உழைப்புக்கு நல்லா இருக்கும். அதே நேரத்தில் நமக்கு 8ஆம் இடம் அப்படின்றது வந்து புது காரியங்களில் நம்ம கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். அப்படிங்கிறதுனால அதை தவிர்த்துக்கணும். இந்த திருவோண நட்சத்திரம் முடிஞ்ச அவிட்ட நட்சத்திரம் வந்து ஆகஸ்ட் 19 திங்கட்கிழமை காலையில் 8:10க்கு தொடங்குது. இந்த அவிட்டம் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் கிரகம் வந்து 12ஆம் வீட்டில் ரிஷப ராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான மிருகஸ்ரீஷத்தில் இருக்குது. அதனால் நம்மளுடைய சில விஷயங்கள் நம்ம யார்கிட்டையாவது ரகசியமாக சொல்லி வச்சு ஒரு கான்ஃபிடென்ஷியல் மேட்ரு இதையெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு இது நல்ல நாள். வெற்றி தோல்வி பிரச்சனை இல்லாமல் ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். நமக்கு மனசுக்கு எதிர்பார்த்த பலனை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். ஆகஸ்ட் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சதய நட்சத்திரம். 8ல் இருக்கிற சந்திரன் 9க்கு போயிடுறாரு. கும்பராசியில் ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். ராகு வந்து 10ஆம் வீட்டில் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்னைக்கு கோயிலுக்கு போகிறது, குலதெய்வ கோயில், பெரியவருடைய ஆசீர்வாதம், தந்தை வர்க்கம் சார்ந்த நன்மைகள், பூர்வீகத்தில் சில நல்ல காரியங்கள், இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். மகிழ்ச்சியான நாளாக தென்படும். வேலை ரிஸ்க் இல்லாமல் இருக்கும். உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு கொஞ்சம் மந்தமாக இருக்கும். கன்சல்டிங் பிஸ்னஸ்ஸு, கமிஷன் வகை தொழிலுக்கு நல்லா நார்மலாக போகும். ஆகஸ்ட் 21ஆம் தேதி பூரட்டாதி நட்சத்திரம், அதாவது புதன்கிழமை, குருவனுடைய நட்சத்திரம். குரு 12ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் வெளி வேலை, வேறு வேலைக்கு மாறுறது, இது மாதிரியான நிகழ்வுகள். சொந்த தொழிலாக இருக்கவங்க வந்து இந்த தொழிலை எக்ஸ்பென்ஷன் பண்ணுறது, ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது, அல்லது புது ஃபீல்டில் இறங்குறது, இதற்கான காரியங்கள், அதற்கான முயற்சிகள், அதுக்கான பண வரவும் நல்லாயிருக்கும். கொடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும். சந்திரன் வந்து குருவனுடைய நட்சத்திரத்திலையும், குரு வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்திலையும் போகிறாரு. மறுபடியும் மிருகசிரேஷத்துக்கு இன்னைக்கு மாறுறாரு. செவ்வாயினுடைய நட்சத்திரத்துக்கு குரு செவ்வாய் சேர்க்கை ஏற்படுது. அதனால் மதிப்பும் கௌரவமும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது. பொதுவாக சூரியன் மாதக்கோள் வந்து நமக்கு பக்கபலமாக இருக்கிறார்.
ராகு நமக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறது பாசிட்டிவாக இருக்கும். கேது மட்டும் 4ஆம் இடத்துல இருக்கிறது உறவுகள் சார்ந்த சஞ்சலத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.